வணக்கம் நண்பர்களே. விஎஸ்கே தமிழ் இன்ஃபோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அரசின் முதல் பட்ஜெட் எப்போ தாக்கல் செய்யப்பட இருக்கு, மக்கள் எதிர்பார்க்கும் அதிரடி திட்டங்கள் என்னென்ன, குறிப்பாக வேலை தேடும் இளைஞர்களுக்கான டிஎன்பிஎஸ்சி வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி குறித்த அப்டேட் என்ன, இதையெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற தாவேக அரசோட முதல் பட்ஜெட் வர ஆகஸ்ட் 5ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட இருக்கு. இந்த முக்கியமான பட்ஜெட்டை நம்ம நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் தாக்கல் செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாளே, அதாவது ஆகஸ்ட் 6ஆம் தேதி வேளாண் துறை அமைச்சர் வினோத் அவர்கள் விவசாயிகளுக்கான பிரத்யேகமான வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் துறை ரீதியான விவாதங்களுக்காக சுமார் 1 மாதம் காலம் நடைபெறும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. மக்கள் எதிர்பார்க்கும் அதிரடி திட்டங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட்டில் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட பல முக்கியமான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக சொல்லணும்னா, குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 2500 உரிமை தொகை, ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கும் திட்டம், திருமணத்திற்கு 8 கிராம் தங்கம், மகளிருக்கு இலவச பேருந்து பயணம், இப்படி பல திட்டங்கள் இடம்பெற அதிக வாய்ப்பு இருக்கு. மாணவர்கள் மற்றும் குடும்பங்களுக்கான புதிய அறிவிப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டம் என்ற ஒரு புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு. பள்ளி மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் இருந்த காலை உணவு திட்டம் இனி 6 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கும் விரிவுபடுத்தப்பட இருக்கு. இந்த திட்டம் வர செப்டம்பர் மாதத்திலிருந்து செயல்பாட்டுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தற்போதைய நிலவரப்படி தமிழக அரசோட கடன் சுமார் 13 லட்சம் கோடியாக இருக்கு. இருந்தாலும் இந்த சூழ்நிலையிலும் மகளிர் உரிமை தொகை வழங்குவது தொடர்பான சாத்தியக்கூறு அறிக்கை முதலமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. நிதி நிலைமைக்கு ஏற்ப இந்த புதிய அறிவிப்புகள் கண்டிப்பா இடம்பெறும்னு நிதியமைச்சர் உறுதியளிச்சிருக்காரு. அதோடு மட்டும் இல்லாமல் பொதுமக்களின் போக்குவரத்து வசதியை மேம்படுத்த புதிதாக 2000 பேருந்துகள் வாங்க அரசு முடிவெடுத்திருக்கு. சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பயனாளிகளை அதிகரிப்பது குறித்தும், நிர்வாக வசதிக்காக மினி தாலுகா அலுவலகங்கள் அமைப்பது குறித்தும் இந்த பட்ஜெட்டில் அறிவிப்புகள் வெளியாகலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வேலை தேடும் இளைஞர்கள் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்கிற வேலை வாய்ப்பு செய்திகள். பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாகவே ஜூலை 2ஆம் தேதியிலிருந்தே ஒவ்வொரு துறை ரீதியான ஆய்வு கூட்டங்களை தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடர்ந்து நடத்திட்டு வராரு. அதன் ஒரு பகுதியாக பார்த்தீங்கன்னா, இன்று தலைமைச் செயலகத்தில் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் சரத்குமார் மற்றும் அதிகாரிகளுடன் ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காரு. இதில் விவாதிக்கப்பட்ட முக்கிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி மூலமாக அரசு பணிகளில் உள்ள காலி பணியிடங்களை முன்னுரிமை அடிப்படையில் நிரப்புவது குறித்து மிக விரிவாக ஆலோசிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் டிஎன்பிஎஸ்சி மூலம் அதிக அளவிலான தேர்வர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் யூபிஎஸ்சி தேர்வர்களுக்கு மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதில் கூடுதல் கவனம் செலுத்துவது குறித்து பேசியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, நிர்வாகத்தை மேம்படுத்த அரசு ஊழியர்களுக்கான பயோமெட்ரிக் வருகை பதிவை விரிவுபடுத்துவது உள்ளிட்ட பல முக்கிய விவகாரங்கள் குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. நண்பர்களே, தாவேக அரசோட இந்த முதல் பட்ஜெட் மீதான உங்கள் எதிர்பார்ப்புகள் என்ன? குறிப்பாக வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி சார்ந்த இந்த அறிவிப்புகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இதுபோல் பயனுள்ள தகவலுக்கு நமது விஎஸ்கே தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.